இன்றைக்கி கருவாடு ஃப்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா ரசம் வச்சுருக்கேன், அதனால கருவாடு. இது என்ன கருவாடுன்னு தெரில, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதை வச்சு ஃப்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். இதுக்கு தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக மஞ்சள், தனியாத்தூள், உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். இது மேரினேஷனுக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய். இவ்வளோதான் இதுக்கு தேவையே. கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இப்போ ரெடி பண்ணிக்கலாம் மேரினேஷன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், நிறைய தேவையில்லை. தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், பொடி இங்கெல்லாம் பிடிக்கல. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும், அதிக தேவையில்லை. ஏன்னா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். கருவாட்டில் உப்பு இருக்கும், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிகமாக தேவையில்லை, பார்த்து போட்டுக்கினா போதும். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லேசாக தண்ணி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கருவாடில் நல்லா ஒட்டும். நல்லா சுடு தண்ணியில் கழுவி எடுத்துருக்கேன் கருவாடெல்லாம். இப்போ நம்ம மசாலாவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி போட்டு நல்லா ஊற வச்சா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கருவாடாக இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் மசாலா போட்டு. அடுத்து நம்ம பேன் வச்சு பொரிச்சிடலாம். பேன் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். நான் இது எப்போவுமே மீன் வறுக்கிறதுக்கு, கருவாடு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கருவாடாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ரசம், சாம்பார் அந்த மாதிரிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு மாற்றி வைக்கலாம். லேசாக திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டால் வெந்துடும். லேசாக இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டால் நல்லா பாயில் ஆகும். எல்லாத்தையும் இப்படி திருப்பி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது தனியாக எடுத்துக்கலாம். நல்லா பொரிச்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவி வச்சுருக்கேன். அடுத்து சாப்பிட்ற வேண்டியது தான்.